அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா. போறா பாரு 2028 மகாராணி 10 ரூபா போட்டு பகுமானமா போறா. என்ன அண்ணாத்த நீ வசூல் எவ்வளோ வந்திருக்கு? எனக்கு என்னப்பா பெருசா வந்துட போகுது. தலைவரே உங்களுக்கு? எனக்கா இரு பாக்குறேன். அண்ணே மணி 4 போகுதுண்ணே. என்னது மணி 4 போதா? அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து பதுக்கிடுங்கடா. காவாலி பயிலுக்கு வந்து அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அண்ணே நீங்களும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. எடுத்துட்டு போனா போட்டும்பா. எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, ஒரு வேளை சோத்துக்கு இருந்தா போதும். ஒரு விதத்துல பார்த்தா நமக்கு அவங்க அங்காளி வங்காளி தானே. எப்படிண்ணே? எனக்கு கையில ஊனம், அவங்களுக்கு உடம்பே ஊனம். நம்மள்ட்ட வந்து பிச்சை எடுத்துட்டு போறாங்க. போனே உனக்கு காசோட அருமையே புரிய மாட்டேங்கி. அண்ணே ஒரு நாள் இந்த கைப்பிடியாலும் சில்லறை வச்சு பாருண்ணே, அதோட சுகமே தனி. அட போடா, என்னைக்கு என்கிட்ட ஒரு கைப்பிடி காசு இருக்கோ அன்னைக்கு தான் என் சாவு. நீ 4 மணிக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. கலெக்ஷன் தானே, போலாம். டேய் காசி, இன்னைக்கு போய் அவங்களை அடிக்கிறோம், அதே காசு போய் குடிக்கிறோம். டேய் பிச்சைக்காரங்களா, காசு எடுங்கடா. ஆமா, நான் பிச்சைக்காரன், பெரிய பில்கஸ்ட். டேய் என்ன லந்தா? டேய் என்னடா சில்லறையா கொடுக்குற? அதுவும் 19 ரூபா தான் இருக்கு. சோச இதை நம்பி பீருக்கெல்லாம் ஆசைப்பட்டோமே. போடவா போடா டேய். தா புடி மாப்பிள்ள, நாளைக்கெல்லாம் வரும்போது காசு இல்லைன்னா உரிச்சிருவோம்டா பூராவத்தையும். பிச்சை போடுங்கம்மா. தாயே மா தாயே யாரா பிச்சை போடுங்கம்மா. அம்மா ஐயா பசிக்குதியா. அம்மா அம்மா தாயே யாராவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா ஐயா பசிக்குதியா. அம்மா ஐயா யாராவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே யாராவது பிச்சை போடுங்கம்மா. ஏய் காசுலாம் இல்லை, போயா. ஐயா பசிக்குதியா. ஐயா அம்மா தாயே அம்மா தாயே யாராவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே ஐயா
அம்மா தாயே, அம்மா தாயே, யாராவது பிச்சை போடுங்கம்மா. என்ன இன்னைக்கு கை நிறைய காசு இருக்கு. சரி, எவ்வளோதான் இருக்குன்னு எண்ணுவோமே. 10, 15, 20. ஆகா, 50 ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல. இந்த மாதிரி எத்தனை 50 ரூபா இழந்திருக்கேன். களவாணி பயில்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு கோமாளியாக இருந்திருக்கேனே. இந்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தா எனக்கு கண்ணா பிரச்சனை பண்ணியிருக்கலாமே. எனக்கு மட்டும் என் கண்ணு கிடச்சிச்சு. காசு சேர்த்து வச்சா நிறையா சம்பாதிக்கலாம் போலையே. அப்போது இன்னைக்கு 50, நாளைக்கு 50, 2 வாரத்தில் 1000 ரூபா தாண்டிடுமே. சேர்க்குறேன், கையில் கிடைக்கிற எல்லா காசையும் சேர்க்குறேன். காசு காசு, கை நிறைய காசு காசு. என்னைக்கு என்கிட்ட ஒரு கைப்பிடி காசு இருக்கோ அன்னைக்கு தான் என் சாவு. இந்த உலகம் போதுமானது நம் தேவைக்கு. இந்த உலகமே போதாது நம் ஆசைக்கு.